ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டலா சீரிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். முதல் 4 எபிசோட்டையும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். எபிசோட் 4 கடைசியில் ஹலோ மதர்னு ஹீரோயின் சொல்கிறதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எம்மான்ற ஒரு பொண்ணு ஒரு பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு அவங்க ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணும்போது அவருக்கு அவங்கள பார்த்ததுமே பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அளவுக்கு மீறியே பழகிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவர் அவங்கள ஏமாற்றிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணு அவரை சேலஞ்ச் பண்ணுறதை காட்டுறாங்க. உன் ஃபேமிலி நடுத்தெருவில் இருக்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு சொன்னவங்க அவர் முகத்தில் தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. இதனால் கோவம் வந்த அவர் தன்னோட டிரைவர் கூனை கூப்பிட்டு காசு கொடுத்து அவளை ஆக்சிடென்ட் பண்ண சொல்கிறாரு. கூன் முதல்ல ஒர்க் பண்ணது எக்கப்போப் கிட்டன்னு நமக்கு தெரியும். ஸோ இவ்வளவு நேரமாக ஜங் எக்கப்போப்பை தான் காட்டிகிட்டு இருந்திருக்காங்க. கூன் அவருக்கு பிடிச்சி இந்த வேலையை பண்ணலை. காசுக்காக பண்ணாரா இல்லை பயத்தில் பண்ணாரான்னு தெரியலை. ஆனால் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு கிளம்பும்போது அழுதுகிட்டே தான் போயிருப்பார். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது மேடம் எக்ஸ் கேஸை தான். ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அவர் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டும்போது அவன் முகத்தில் இருந்த எக்ஸ் அடையாளம் தெரியுது. இந்த எம்மா தான் ஹீரோயின் கண்ணாடியில் பார்த்து அவங்க அம்மா. இப்போ ப்ரெசண்டில் காட்டுறாங்க. ஃபோரன்சிக்ஸ் ரிப்போர்ட் படி ஓம் செத்தது 11 மணிக்கு. ஆனால் ஹீரோயின் அவர் 11 மணிக்கே ஸ்டுடியோவிலேருந்து கிளம்பிட்டதா சொல்லியிருப்பாங்க. இதனால் ஹீரோயின் மேலே முதல் டவுட் வருது. அதுக்கப்புறமா ஹோட்டலில் அவரோட கார் நிற்கும் போது மைலேஜை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினோட ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்ன்றதையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஸ்டுடியோவிலேருந்து அவரோட கார் கிளம்பவே இல்லைன்னு இவங்களுக்கு புரியுது. இது அடுத்த டவுட்டை வர வைக்குது. 11 மணிக்கு மேலே அங்கே இருந்தது ஹீரோயின் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஓமோட ஃபோனோட டேட்டாவை எடுத்து செக் பண்ணதில் ஓம் ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டு அனுப்பின மெசேஜையும் பார்த்துருப்பாங்க. இந்த விஷயந்தான் ஓமோட பாட்டி ஆள்கிட்ட டிடெக்டிவ் பேசும்போது தெரிய வந்திருக்கும். இதனால தான் எபிசோட் 4 கடைசியில் ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு ஆளுங்கள் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அங்கே ஹீரோயின் இருக்கலை. இப்போ இன்னும் விசாரித்ததில் ஹீரோயினோட லாஸ்ட் நேமே ஃபேக்குன்னு தெரிய வருது. ஒரிஜினல் நேமையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பற்றி எக்கப்போப் கிட்ட சொல்லும்போது அவரோட முகம் மாறுறதுலேயே அவருக்கு என்ன விஷயன்றது புரிஞ்சிடுச்சுன்னு புரியுது. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. என்ன நடந்திருக்கலான்னு டிடெக்டிவ் எக்கப்போப் கிட்ட ஒரு தியரி சொல்கிறாரு. ஓமுக்கு ஹீரோயின் மேலே டவுட் வந்ததுக்கப்புறம் நீ யார், ஏன் ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு இந்த ஜொப்பை எடுத்தேன்னு அவர் கேட்கும்போது கோவமான ஹீரோயின் கத்தியை எடுத்து அவர் முகத்தில் கிராஸ் கட் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ரீசாவோட கன்னை எடுத்து ஹீரோயின் ஓமை ஷூட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரீசாவோட கன்னை ஓம் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவரை அடித்து அந்த கன்னை விழுத்தி அதை தான் எடுத்து ஓமை ஷூட் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா எல்லாருக்கும் ரீசா மேலே டவுட் வரணுன்றதுக்காக ஹீரோயினே அவளை கடத்தி வச்சிருக்கலான்னு சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரெஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயின் எங்கே இருக்கான்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா அவங்களும் இதில் இன்வால்வாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு எக்கப்போப் வீட்டுக்கு சரத் போகும்போது ஹீரோயினோட போயிருப்பார். இதனால் சரத்தை விசாரிக்கலான்னு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அவர் லீவுன்னு தெரிய வர அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. இதே நேரம் சரத் நியூஸை பார்த்தவர் எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. கிறிஷு நியூஸை பார்த்துட்டு ரீசாக்கு கால் பண்ணிக்கிட்டே அங்கே போய்கிட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருந்த சீன்ஸனுக்கு அன்னவுன் நம்பரில் இருந்து கால் வருது. நியூஸ் ஃபுல்லாக ஹீரோயினை நம்பாதீங்க ரீசான்னு போய்கிட்டு இருக்கு. இதை ரீசாவும் பார்க்குறாங்க. சோகமாக படுத்துடுறாங்க. அப்போ நோம்னிம் அங்கே வராங்க. கிறிஷ் இங்கே வந்துட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் ஹீரோயினே ரீசாவை பார்க்க வந்துடுறாங்க. நியூஸை பார்த்த பிறகு ரீசானால் ஹீரோயினை நம்ப முடியலை. நீ யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. நீ சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் போலீஸுக்கு போக போகிறேன், ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது இன்றைக்கி நைட் யார் கொண்டான்றதை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு பிறகு நீ உன்னோட நார்மல் லைஃப்பை வாழ முடியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு சான்ஸை தாண்டி ஹீரோயின் கேட்க ரீசாவை ஒத்துக்கிறாங்க. உடனே ஹீரோயின் ரீசா கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஹீரோயின் தான் ரீசாவை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கா, இவங்க 2 பேரும் கில்லர் அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு டிடெக்டிவ். ஓம் ரீசாவோட வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஹீரோயின் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஹீரோயின் எப்படி தெரியும்னு சொல்லி எக்கப்போப் கிட்ட விசாரிக்கிறாரு டிடெக்டிவ்.
எக்கப்போப் அவர் முதல்ல அசைன் பண்ணியிருந்த ஃப்ளவர் டிசைனர்கிட்ட அவங்களோட டிசைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்திருப்பார். இந்த டைம் மென்டர் தானே தான் வந்து எக்கப்போப் கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கள் பேசுனதை நான் கேட்டேன், ஹீரோயின் சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைனர்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் எக்கப்போப்பையும் மீட் பண்ணவும் வச்சுருப்பாங்க. பேசும்போது பிடிச்சிருந்ததுனால எக்கப்போப் அவங்களையே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் ஓமோட பார்ட்டிக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோ கிளிப்ஸை பற்றி பேசுகிறாரு டிடெக்டிவ். அது கேட்க போப் ஓம் அடுத்து பெரிய ஆளாக இருந்தான், பிரைம் மினிஸ்டராக இருந்தான், அதை நிப்பாட்டுறதுக்காக சில பேர் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணத்தான் பார்ப்பாங்க, இது நார்மல் தான்னு சொல்லிடுறாரு. அதை தன்னிட்ட சொல்லலைன்னு ஸ்ட்ராங்காக டிடெக்டிவ் சொல்லவும் எக்கப்போப் அவரை நல்லா திட்டி விட்டுடுறாரு. முதல்ல டிடெக்டிவ் ஒரு கேஸில் மாற்றுற மாதிரி இருந்திருக்கும், ஜெயிலுக்கே போயிருக்க வேண்டியது. ஆனால் எக்கப்போப் தான் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றியிருப்பார். அதை சொன்னவர் வேறு விஷயங்களை நோண்டாமல் கில்லரை கண்டுபிடின்னு சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் சீனில் டிடெக்டிவ் ஃபேமிலி கூட காரில் போய்கிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயினும் ரீசாவும் போட்ட ஃபோட்டோவை டிடெக்டிவோட ஒய்ஃப் பார்த்துடுறாங்க. அதை அவர்கிட்ட காட்டுறாங்க. அவர் உடனே கால் பண்ணி அது எந்த லொக்கேஷன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் டீமும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க போலீஸ். ஆனால் அது அந்த இடமும் இல்லை, அங்கே ரீசாவும் ஹீரோயினும் இல்லை. இப்போ காரில் வந்துட்டு இருந்த டிடெக்டிவ் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த நேரம் தான் ஒய்ஃபுக்கு ஒரு ஞாபகம் வருது. முதல்ல அவருக்கு ஒரு என்வலப் வந்திருக்கும், அவங்க கொடுக்காம விட்டுருப்பாங்க. இப்போ அந்த என்வலப்பை கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு நோட்டும் பென்ட்ரைவும் அப்புறம் சில ஃப்ளவர் பெட்டல்ஸும் இருக்குது. அந்த பென்ட்ரைவை டிடெக்டிவ் போட்டு பார்க்குறாரு. அதில் நிறைய கேர்ள்ஸோட நேமில் ஃபோல்டர்ஸ் இருக்குது. எல்லாமே ஓம் காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட வீடியோஸ் தான். பி, சின்சின், ஜேட வீடியோஸும் இருக்குது. இதையெல்லாம் ஹீரோயின் தான் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டில் அவங்களோட ஒரிஜினல் லாஸ்ட் நேமோடு அவங்க பேர் போட்டிருக்கு. இவர் சில வீடியோஸை போட்டும் பார்க்குறாரு. அப்போது அவரோட சின்ன பொண்ணு வந்துட அவங்கள திட்டி அனுப்பிடுறாரு. இதில் இருந்து ஹீரோயின் ஜேக்கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கிற இடத்த கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்கன்னு புரியுது. வீட்டில் இருந்து கிளம்பின சரத் ஹீரோயினை போய் பார்க்குறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் இன்றைக்கி நைட் தெரிஞ்சிடும்னு மட்டும் சொல்கிறாங்க ஹீரோயின். அவங்க தன்னை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல, நம்பலைன்னு ஃபீல் பண்ணுறாரு சரத். நான் உனக்கு முக்கியமானவர் கேட்கும்போது ஹீரோயின் எங்களுக்கு ஒருத்தர் அவ்வளவா தெரியாதேன்னு சொல்கிறாங்க, நீ தெரிஞ்சுக்க நினைக்கலன்னு சொல்கிறாரு சரத். கொஞ்ச நேரம் பார்த்த ஹீரோயின் புரியலைன்றாங்க. இது சரத்துக்கு கவலையாக இருந்தாலும் ஃப்ளவர் டிசைன் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இன்னொருத்தருக்காக இதை பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. உனக்கு என்னோட தேவை இருக்குது, ஏன்னா நான் மட்டும்தான் நீ இதை உனக்காக மட்டும் பண்ணலைன்னு நம்புகிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லலைன்னாலும் கண் கலங்கி நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எக்கப்போப்பை ஓமோட பாட்டி கூப்பிட்டு பேசுகிறாங்க. நியூஸில் ஹீரோயினோட லாஸ்ட் நேம் கேட்டதுலேருந்தே 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து குழம்பிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசுகிறாரு எக்கப்போப். ஆனால் அவள் பொண்ணா ஹீரோயின் இருப்பாங்களோன்ற டவுட் பாட்டிக்குமே இருக்குது. என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானேன்னு பாட்டி கேட்கும்போது அவரும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அவரை டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுன்னு சொல்லிட்டு ரீசா அப்பா வீட்டுக்கு போகிறாரு. டிரைவரை மீட் பண்ணத்தான் போனார். ஆனால் அங்கே டிரைவர் இல்லை, ரீசா அப்பாவோட காரும் இல்லை. அப்பா மெடிசின் வாங்குறதுக்காக மோலுக்கு போயிருக்கிறதா கிட்டிசாக் சொல்லவும் அங்கே போகிறாரு. ரீசா அப்பாவை பார்க்கப்போ தான் கூன் நேற்று நைட்டே வேலையை விட்டு போயிட்டது இவருக்கு தெரிய வருது. உடனே ரீசா அப்பா சட்டையை பிடிச்சி ஏன் அவனை போக விட்டான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்க இதை யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பக்கம் கூன் ஊற விட்டே கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க ஹீரோயின் ரீசாவோட ஃபேமிலிக்கும் ஓமோட ஃபேமிலிக்கும் லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதில் இன்றைக்கி நைட் ஓம் செத்த இடத்துக்கு அவங்க ஸ்டுடியோவுக்கு எல்லாருமே வரணும்னு போட்டிருக்கு. ஃபேமிலியில் எல்லாருமே வரணும்னு போட்டிருக்கு. ரீசாவோட ஃபேமிலி வரலைன்னா அவளோட சேஃப்டிக்கு நான் பொறுப்பில்லைன்னு போட்டிருக்காங்க. அதே நேரம் ஓம் வீட்டுக்கு போன லெட்டரில் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் வரலைன்னா சோஷியல் மீடியாவில் லைவில் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன். 2 ஃபேமிலிஸும் ஒழுங்காக வந்துட்டிங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா போலீஸில் சரண்டர் ஆயிடுவேன்னு போட்டிருக்கு. இதனால் 2 ஃபேமிலிஸுமே போகிறாங்க. எக்கப்போப் டிடெக்டிவையும் டீமோட வர சொல்லியிருப்பார். ஸோ ஸ்டுடியோவுக்கு போய் இறங்கினதுமே டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, உங்கள் டீமை காணாமேன்னு கேட்கும்போது அந்த பக்கம் அவர் சொன்ன பதில் நமக்கு காட்டலை. கோலை கட் பண்ணிவிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எபிசோடில் மென்டரோடு அந்த ஸ்டுடியோவில் இருந்த போயிருக்கான். எல்லாரையும் ஷூவை கழட்டிட்டு உள்ளே போக சொல்லி அவன் சொல்லவும் எல்லாரும் போகிறாங்க. ஹீரோயின் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க.
லீசாவும் அங்கே இருக்க, "லீசா அப்பா நீ ஓகே தானேன்னு கேட்குறாரு. ஓகே தான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எல்லாருக்குமே டீ கொடுக்குறாங்க. எக்கப்பப்புக்கு கொடுக்கும்போது அவர் தட்டியே விட்டுடுறாரு. "உனக்கு சொல்ல எதுவும் இல்லைனா வெயிட் பண்ணு, போலீஸ் வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணும், நான் கிளம்புறேன்னுட்டு அவர் போகும்போது, ஓமுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் தானே, அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவர் சொல்ல இவரும் நிற்கிறாரு. ஓமோட ஃபேமிலிக்கு கூட அவரை நல்லா தெரியும்னு ஹீரோயின் சொல்லும்போது சரத் கூனை கூட்டிகிட்டு உள்ள வராரு. அவருக்கும் ஹீரோயின் டீ கொடுக்குறாங்க. அவர் வருத்தத்தோட சொறி சொல்லும்போது, எனக்கு சொறி சொல்ல வேண்டியது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் ஸ்டேஜில் போய் நின்றுக்கிறாங்க. இதுக்கும் டிரைவருக்கும் என்ன சம்மந்தம்னு அக்கா கோவமாக கேட்குறாங்க. கில்லர் யாருன்றதையும் கூனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கோன்றதையும் சொல்லத்தான் வர சொன்னேன்னு ஹீரோயின் சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.